என்ன உறுப்பினராக தேர்வு செய்து இந்த அவைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஆகியிருக்கிற என்னோட கட்சியோட தலைவர் மதிப்புக்குரிய திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும், எங்களோட இளம் தலைவர் வருங்கால பாரதம் மதிப்புக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும், மற்றும் தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டமைப்பின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கும் முதல்ல என் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை சொல்லி, இந்த அவைக்கு வருவதற்கு என்னோட இந்தியா கூட்டமைப்பின் தலைவர்கள், மாவட்ட தலைவர்களும், கிருஷ்ணகிரி பாராளுமன்ற வாக்காளர் பெருமளுக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னோட தாய்மொழி என்றது தெலுங்கு. நான் கடந்த முறை இந்த அவையில பதவி பிரமாணம் பண்ணும்போது முதலில் என்னோட தாய்மொழியில பதவி பிரமாணம் பெற்றுக்கொண்டேன். அதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியோட தலைவர் அது கொச்சையாக பேசியிருக்கிறார். உங்கள் வாயிலாக அந்த தலைவருக்கு நான் சொல்ல கட்ட விரும்புகிறேன் என்றால், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்ட திராவிட மாடல் என்று சொல்லும் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள், ஏன் இன்னும் சொல்ல போனால் அவரோட தந்தை அவர்கள் மறைந்தார். Maybe it is your maiden name. Yeah, I am going to conclude. Just 2 minutes. Yeah, sir. அவரு மறைந்த பெரியவர் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மொழிகள் அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றும் விதத்தில் அந்த காலகட்டத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த அவையில தெலுங்கும் மற்றும் கன்னடா மொழிகள் கொண்ட மக்களுக்கு உகாதி என்றது நீங்க ஹாலிடே கொடுக்க வேண்டும் கேட்டால் உடனடியாக அவையிலே அது பாஸ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உகாதிக்கு இன்னைக்கு ஹாலிடே இருக்குது. அதோட பெருமை அவங்களுக்கு ಸೇರು. ನಾನು ನನ್ನ ಮಾತೃಭಾಷೆಯಲ್ಲಿ ತೆಲುಗಿನಲ್ಲಿ ಈ ಸದನದಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದನ್ನು ನನ್ನ ತಮಿಳುನಾಡು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ರಾಜಕೀಯ ಪಾರ್ಟಿ ನಾಯಕರೊಬ್ಬರು ಆಕ್ಷೇಪಿಸಿದ್ದಾರೆ. Kindly conclude. Why sir? Just I'm starting this. This is my first speech. 1 minute. Then I can start on sir. 1 minute. மண்புக்கு பேரத்தரவர்களே, நான் இங்க கிட்டத்தட்ட காலையிலிருந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். நிறைய நண்பர்களுக்கு குறைஞ்சபட்சம் 10 நிமிடம் 12 நிமிடம் தாங்களுக்கு கருத்தீர்கள். நான் உங்களோட இதுல நான் தலையிடவில்லை. எனக்கும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிடம் தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மண்புக்கு பேரத்தரவர்களே, என்னோட தொகுதியான ஹோசூர்ல இந்தியாவிலே இருக்கிற பெருசான ஒரு கேட்டில் ஃபார்ம் கிட்டத்தட்ட 1600 ஏக்கர்ஸ்ல இன்னைக்கு எங்களோட ஓசூர்ல அந்த கேட்டில் ஃபார்ம் இருக்கின்றது. அந்த கேட்டில் ஃபார்முக்கு சுற்றுச்சூழல், அதாவது காம்பவுண்ட் வால் எல்லாம் கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் அதுக்கு நீங்க சுற்றுச்சூழல் அமைய வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்மளோட பட்ஜெட்ல அலோகேட் பண்ணது மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 4000 கோடி இன்னைக்கு நம்ம பட்ஜெட்ல இந்த துறைக்கு நாம மத்திய அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக அது எந்த மூலைக்கும் பத்தாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே எல்லா வசதிகளும் கொண்ட அந்த துறையில நிச்சயமாக ஒரு அந்த துறைக்கு சேர்ந்த ஒரு கால்நடை பண்ணை காலேஜ் வேணும் என்று நீண்ட நாள் கோரிக்கை, நிச்சயமா பரிசீலிக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க ஐயா, ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன். ஏற்கனவே நான் தேர்ந்த ஹோசூர் தொகுதியில நீண்ட நாள் கோரிக்கை, ஹோசூர்லிருந்து ஜோலார்பேட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ரயில் பாதை. அந்த ரயில் பாதை என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களால் அது கடக்கப்பட்டு மாண்புமிகு பினான்ஸ் மினிஸ்டர் அவர்களும் ரயில்வே மந்திரி துறை அவர்களும் ஓசூர்லிருந்து ஜோலார்பேட்டுக்கு செல்லும் வழியில் வயா கிருஷ்ணகிரியில நிச்சயமாக ஒரு ரயில் பாதை அமைத்து தருவார்கள் நம்பிட்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் தெலுங்கு.